ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பாவாடை தைக்கிறது உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இன்ச்சியாக மார்க் பண்ணிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது ராஜா யூடியூப் சேனலில் இருந்து உங்களுக்கு ஒரு பட்டு பாவாடை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காண்பிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாவாடையோட கிளாத் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. உயரம் சுற்றளவு எவ்வளோ தேவைங்கிறத பாவாடையில் அளந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறமா வந்து 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சு டேப்லாம் அளவு போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு அந்த 2 இன்ச்சு எடுத்துக்கு இன்னொரு 2 இன்ச்சில் வச்சு அது வழியாக தையல் போட்டுட்டு வாங்க. அப்புறமா வந்து அந்த சுருக்கு நேராக வருதாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அப்படி இடுப்பு சுற்றளவு எவ்வளோங்கிறத அளந்து வச்சுக்கிட்டு இந்த பாவாடையோட இடுப்பு சுற்றளவு வந்து 26. நான் அதை கணக்கு பண்ணி தான் அளந்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு சுருக்காக போட அந்த அளவையும் நான் செக் பண்ணிக்குவேன். லைனிங் என்ன பண்ணணும்னா பாவாடையோட லைனிங் பீஸை தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். லைனிங் பீஸ் தனியாக வெட்டி வச்சுக்கிட்டா என்ன பண்ணணும்னா இந்த பாவாடையோட ஹைட்டை அளந்து அதுலேருந்து 2 இன்ச்சு கம்மியாக லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா பாவாடைக்கு லைனிங் போட்டால் தான் அந்த பாவாடை என்ன பண்ணணும்னா நம்ம அந்த வெளியில் அந்த நூல் வந்து நம்ம கொலுசுலலாம் சிக்காமல் இருக்கும். அதனால கண்டிப்பாக பாவாடைக்கு லைனிங் போடுறது நல்லது. பாவாடையும் புஷ்ஷுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து சுருக்கு வச்சு முடிச்சுட்டு டேப் வச்சு நிம்ம அளந்து கரெக்ட் பண்ணிடணும். மொத்தம் வந்து 26 இன்ச்சு வேணும். இன்ச்சுங்கிறது நான் தைக்கிற பாவாடைக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு பாவாடை தைக்கிறீங்கன்னா பாவாடையோட சுற்றளவு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். தைச்சி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் பீஸ் எடுக்கணும். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் பீஸ் எடுத்து பாவாடை தையல் போட்டிருக்க உள் பக்கமாக எடுத்துட்டு கூட என்ன பண்ணியிருக்கேன்னா பாவாடை வந்து அவங்களுக்கு பிரித்து விட முடியாது, லெந்தாக வேணுங்கிறதுக்காக பாவாடையில் வந்து ஒரு இது பண்ணி பிடிச்சி பாவாடையை பிடிச்சி ஷார்ட்டாக்கி வச்சுருக்கேன். 2 நீளமாக இருக்கிறத கட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். இனி அவங்க தேவைன்னா அவங்க பாவாடையை பிரித்து மறுத்தாக்கிடுவாங்க. நம்ம லைனிங்கில் 2வது பீஸ் வைக்கணும். அது வந்து நம்ம ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ லைனிங் இருக்குதோ, இப்போ 2 மீட்ரு 3 மீட்ரு பாவாடைக்கு இருக்குன்னா அதில் வந்து நம்ம ஒரு 2 மீட்டர்லேயும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், 1.5 மீட்டர்லேயும் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த பாவாடைக்கு சுற்றளவுக்கு மெயின்டைன் பண்ணி நம்ம எப்படி இருக்குங்கிறத தைச்சிக்கணும். இது மெயின்டைன் பண்ணணும். ஆனால் தையல் வந்து 1/2 இன்ச்சிலே போட்டுக்கோங்க. அந்த சுருக்கு வந்து நேராக கரெக்டாக வந்துடணும். அப்புறமா வந்து சைடு 2 சைடு வந்து அடிச்சுக்கணும். இந்த பதிவு பண்ணப்பமா அந்த பாவாடையோட எண்டு பகுதியில் உள்ளதை நம்ம என்ன பண்ணிடணும்னா 1 இன்ச்சுக்குள்ளே மடித்து அடிச்சுக்கலாம். வலது பக்கமும் இடது பக்கமும் அடிச்சுக்கணும். தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு இடுப்பு சுற்றளவு கரெக்டாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னாக்கி இடுப்பு சுற்றளவுக்கு தேவையான
பகுதி ஒரு 5 இன்ச்சு அகலமும் அந்த பாவாடை சுற்றளவோட 2 இன்ச்சு ஜாஸ்தியாக துணி கட் பீஸ் பண்ணி வச்சுக்காங்க. இதில் வந்து கேன்வாஸ் வச்சும் தைக்கலாம். அவங்க கஸ்டமர் கேன்வாஸ் வேண்டாங்கிறதுக்காக நான் பீஸ் மட்டும் வச்சு தைக்கிறேன். இல்லைனா லைனிங் பீஸையும் பாவாடை எடுத்து சுற்றளவோடு வச்சு தைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காக நல்லா மட்டியாக நிற்கும். கேன்வாஸ் வச்சா பார்க்கவே சூப்பராக இருக்கும். அரைஞ்சில் தையல் போட்டுட்டு திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்காங்க. போட்டால் தான் அது நிச்சயம் இந்த தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாவடையும் 2 நேரம் தையல் போட்டுக்காங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வலது பக்கமாக அந்த பீஸு இடுப்பு பீஸ் வச்சுட்டு அந்த பீஸ் வைக்கிறோம்னா அந்த பகுதியை என்ன செய்யணாக்கி மடித்து அடித்து விட்டுக்கணும். ஏன்னா கயிறு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கயிறு போடும்போது அந்த அங்கே உள்ளாடி உள்ள நூல் வந்து நமக்கு இது திருப்தி வராது. அதனால் 2 சைடு வலது இடது 2 பக்கமும் இது பண்ணிவிட்டு அந்த 2.5 இன்ச்சு அரை இன்ச்சு தையலும் போக 2 இன்ச்சு கிடைக்கும் அகலம். அந்த 2 இன்ச்சியை மடித்து வச்சு நம்ம இடுப்பு பகுதியை சுற்றி அடிச்சுக்கலாம். தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சாதாரண பாவாடை போல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் சுருக்கு எவ்வளோ தூரம் நம்ம சுருக்கு வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த பாவாடைக்கு அழகு கொடுக்கும். மெயினாக பாவாடை வந்து அழகு கொடுக்குறது எப்படின்னா அந்த நம்ம என்னென்ன சுருக்கு வச்சுருக்கோமோ அந்த சுருக்கு நேர் அயர்ன் பண்ணி விடணும். அயர்ன் பண்ணால் தான் அந்த பாவாடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரெண்டு பகுதியும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம தையல் போட்டுறதுக்கு உள்பக்கமாக வரணும். ஏன்னா இல்லைன்னா அந்த தையல் வெளியே அசிங்கமாக தெரியும். இல்லை வந்து இடுப்பு பக்கத்தில் ஸ்டிப்பும் வச்சுக்கலாம். ஸ்டிப்பு வச்சா நம்ம வந்து ஓப்பனே தெரியாமல் க்ளோஸாக இருக்கும். கஸ்டமர் ஸ்டிப்பு வேண்டாங்கிறதுக்காக நான் ஸ்டிப்பு வைக்கலை. இது பாவாடை. எனக்கு பாவாடைக்கு கயிறு வந்து தயார் பண்ணலாம். ரெடிமேடாட்டே கயிறு இருக்குது. நம்ம ஆனாலும் நம்மளே கயிறு வைக்கிறது ஒரு அழகு தானே. நாலு இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸ் எடுத்து 2ஆம் இன்ச்சு வச்சு கட் பண்ணி போடுறேன் மடிப்பு வச்சு. இது பாவாடையோட கயிறுக்கு. நம்ம பாவாடை கயிறு வேணும் வெளியே போய் வாங்கணும்னு வேண்டாம், நம்மளே தயார் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.